Hello friends, welcome to Buri Masala. இன்னைக்கு நம்ம வந்து என்னோட மார்னிங் ரொட்டீனை பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோனையும் பேட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்றுட்டு வந்து பார்த்தா வந்துட்டு 6:12 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். சிந்துக்கு வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் வார்மாக வந்துட்டு ஊற்றணும் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றி அதிலே பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து மாவு பசங்க வச்சுக்கிறேன். சப்பாத்தி ப்ளஸ் வந்து ஏதோ ஒரு காய் ப்ளஸ் எக்கோட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலை சட்னி, தோசை. ஸோ இதான் செய்யலான்ட்டு இருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேலியோ டயட்டில் தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து பாயில்டு எக்கு இல்லைனா வந்து எக்கு பொரியல். ஸோ எக்கு பொரியல் இன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து பாயில்டு எக்கு தான் வேணும்னு சொல்லிட்டாரு. ஸோ பாயில்டு எக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டென்ஷனெல்லாம் முறிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயிட் வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு எக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் 5 எக்கு உரிச்சிடலாம். ஸோ இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெலாம் வந்து எக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு செம்மையாக ஒரு நிமிஷத்தில் உரிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன் நான் சட்னிக்கு. வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்னது 1-2 வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு நம்ம சின்னதாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா வந்து நம்ம ஊரில் வாங்குற மாதிரியே வேர்க்கடலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து லக்ஷ்மி பிராண்டு வேர்க்கடலை தான் வாங்குவேன் எப்போவுமே. நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வாங்குற மாதிரி இந்த பிராண்டு. ஸோ இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு அடுப்பில் எக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக போயிடும். ஸோ ஒரு இதில் வந்து கொஞ்சம் கோஸு எக்கு போட்டு நல்லா வறுத்துட்டு சப்பாத்தி சின்னதாக கட் பண்ணி போட்டுறேன். அவ்வளோதான் லஞ்ச் அவளுக்கு. அதுக்கப்புறம் சட்னிக்கு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு உரிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக்கு மோரும் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு. இவள் சாப்பிட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்ருக்கா. காலையிலேயே அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் 7:51. இப்போ தான் வந்து அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக. கண்மணி எப்படா எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பேன் நான். சில டைம் என்ன பண்ணாங்கன்னு முன்னாடி எந்திரிச்சிருவா, சில டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிப்பா. ஸோ அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு டிஷ்வாஷரில் இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸுக்கு காலையிலே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். அம்மா மேடம் எந்திரிச்சிட்டாங்க. காலையில் வந்து அவள் கூட நல்லா கதை பேசணும். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கதை பேசினா தான் வந்து மூடு நல்லா சரியாவாங்க. அப்படியே வந்து டைம் பார்த்திங்கன்னா 8:25 ஆயிடுச்சு. நேற்று நைட்டு புக்கு ரீட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சோஃபாலே கிடக்கு. அந்த புக்கை பார்த்தனையும் ரீட் பண்ண சொல்கிறா. ஒரு 2 புக்கு ரீட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து எக்கு பணியாரும் சீஸும் போட்டு கொடுக்குறேன். ஸோ முன்னாடியே பால் கொடுத்தா என்ன பண்ணுறான்னா பிரேக்ஃபாஸ்ட் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா. பால் அவளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எடுத்தோடனே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா தான் பால் கொடுப்பேன். பால் கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுவாள் ரொம்ப. அதனால் வந்து பால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு. ஸோ இதை பிரேக்ஃபாஸ்ட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஸோ பால் அவ்வளோவா எடுக்காதனால வந்து சீஸ் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன் எல்லாத்துலேயுமே. கொஞ்சம் சீஸ் சாப்பிட்றனால மார்னிங் பார்த்திங்கன்னா நானும் கண்மணியும் சாப்பிடுவோம். லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சிந்து கூட சாப்பிடுவேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்து கூட தான் லஞ்சு சாப்பிடுவேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இவ கூட சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கதை பேசிக்கிட்டே 2 பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாம் அப்படியே கிச்சன் வந்து ஃபுல்லாகிடும். சிங்க்கெல்லாம் வந்து அப்படியே கிடக்கும். ஸோ மார்னிங் வந்து கடகடன்னு ஒரு 5 மினிட்ஸில் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுவேன்.
ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ 9:47 ஆகிடுச்சு. ஸோ சிங்கில் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் கழுவுறது சரி, சமைக்கிறது சரி, கடகடன்னு செஞ்சு முடிச்சுடுவேன். ஸோ 10 மினிட்ஸில் இதெல்லாம் கழுவி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்தடுத்த வேலை ரெடியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் கழுவி போட்டு டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 o'clock ஆகிடும். ஸோ இப்போ வந்து லாண்ட்ரியில் துணி போட போகிறேன். பேட்டியோலேயே வந்துட்டு வாஷர் ட்ரையர் இருக்குது எங்களுக்கு. ஸோ 4 பேர் இருக்கனால வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா துணி நிறைஞ்சிரும். ஸோ காலையில் போட்டு விட்டேன்னா சாயந்தரம் அதை மடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ வாஷரில் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அவ கூட விளாண்டுட்டு வந்து டைம் பார்த்திங்கன்னா வந்து 10:20 ஆயிடுச்சு. பால் அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு காலையில் எப்போவுமே காஃபி குடிச்சிடுவேன். காலையில் மட்டும் காஃபி குடிச்சிடுவேன், ஈவினிங் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டே குடிப்போம். சாப்பாட்டை விட பால் அவளுக்கு கொடுக்குறதான் வந்து ரொம்ப கஷ்டம். பாலில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டே கிடையாது. A2 மில்க் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் வேணால் யாராவது குடிக்கல, உங்கள் குழந்தைங்க குடிக்கல அப்படின்னா வந்து A2 மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குடிச்சிட்டு வாஷரும் அதுக்குள்ளே ரெடி ஆயிரும். ஸோ வாஷரில் முடிஞ்சோடனே வந்து ட்ரையரில் போடுவேன் நான். இது 1/2 hourல வாஷர் முடிஞ்சிடும். ட்ரையரில் போட்டு விட்டுருவேன். துணி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெஸ்ஸு மட்டும்தான், ரொம்ப ஹார்டானது எதுவும் இல்லை. அதனால் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ட்ரை பண்ணிடுறேன். இப்போ வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காஃபி குடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வெளியே விட்டுருவோம். இந்த மாதிரி வெளியே போனால் அவளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வெளியே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளை சமைக்கிறதுக்கு அப்படியே ஃப்ரீயாக விடுவோம். அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour போயிடுவோம். ஸோ நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் வருவாங்க அவங்க டாக்கை கூட்டிக்கிட்டு. அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காரு ஒருத்தர், ஃப்ரூட்ஸ் சீசனுங்கிறனால. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறோம். இங்கே வந்து நாங்கள் போய் பழகிட்டோம், வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி போய் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ ஜாலியாக இருக்கும். அப்படியே போய் 2 minutes வாக்கபிள் தான். ஆடியாக செஞ்சு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கடையில் வாங்குறத விட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே ஸ்ட்ராபெரி வச்சுருக்காரு, செர்ரி வச்சுருக்காரு, மேங்கோ வச்சுருக்காரு. செர்ரி வந்து 3 இதுதான் கொடுப்பாரு எப்பவுமே, ஒரு இது தனியாக கொடுக்க மாட்டார். ஸோ செர்ரி வாங்கிட்டு நம்ம ஊர் மாம்பழம் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாம்பழம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டனால 1 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அதை 2ஐயும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போய் அப்படியே மெயில் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது போஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணி வச்சுப்பேன் நான். இந்த மாதிரி ஆடியாக செஞ்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இருக்கும். செம்பருத்தி பூ பொறிச்சிட்டு வந்து தலைக்கு தேய்ப்போம் பாப்பா. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வருவோம். சில டைம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. 2-3 பேர் ரெகுலராக இந்த டயத்தில் வர்றவங்க இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இந்த பார்க்கில், குட்டி பார்க்கில் விளையாடுவோம் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா வந்து 2 பேரும் டார்கெட் கிளம்பிடுவோம். டார்கெட் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ டார்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சம்டைம்ஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்துட்டு வந்தோடனே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டெய்லியும் மார்னிங் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.